Hello friends, welcome to JJ Samayal. இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னா கஸ்டர்ட் புட்டிங். வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதுவும் காய்ச்சாத கெட்டியான பாலா சேர்த்துக்கோங்க. இப்போ பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே கஸ்டர்ட் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. அது கட்டியாகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. அது கூட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டினஸ் கிடைக்கும். பால் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்கு ஃபேன் காற்றுல ஆற விடுங்க. அது ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பவுல் ஃபுல்லாக அந்த எண்ணெயை தடவி விடணும். அந்த கஸ்டர்ட் மிக்சர் வந்து நல்லா கூலிங் ஆயிடுச்சு. நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்த அந்த பவுலில் வந்து இப்போ நம்ம அந்த கஸ்டர்ட் மிக்சரை ஊற்றிக்கலாம். இந்த மிக்சரை இந்த பவுல் ஃபுல்லாக இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை 1 ஹவருக்கு இந்த ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைப்போம். 1 ஹவர் கழிச்சு இப்போ நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.